growing with stories of Prophet Muhammad. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உழைக்கும் காலம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வாலிபத்தின் ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட தொழில் எதையும் செய்து வரவில்லை. எனினும் ஷாது கிளையாரிடம் ஆட்டு மந்தையை மேய்த்ததாக பல அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. அவ்வாறே மக்காவாசிகளின் ஆடுகளையும் மேய்த்து கூலியாக தானியங்களை பெற்று வந்தார்கள். ஸஹீஹுல் புகாரி. வாலிபம் அடைந்தவுடன் ஆடு மேய்ப்பதை விட்டுவிட்டு ஷாயிப் இப்னு அபு சாயிப் அல் மக்சூமி என்பவருடன் இணைந்து வணிகம் செய்யத் தொடங்கினார்கள். அவருக்கு நம்பிக்கைக்குரிய மிகச்சிறந்த தொழில் நண்பராக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று அவர் நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம் வந்தார். என் சகோதரரே, என் தொழில் நண்பரே எனக் கூறி அவரை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வரவேற்றார்கள். சுனன் அபு தாவூத், இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் 25வது வயதில் ஹதீஜா அவர்களின் வணிகப் பொருட்களுடன் ஷாம் சென்றார்கள். இது பற்றி இப்னு இஸ்ஹாக் அவர்கள் கூறுகிறார்கள். ஹதீஜா பின்த் குவைலித் சிறப்பும் வளமும் மிக்க வியாபார பெண்மணியாக திகழ்ந்தார்கள். தன் வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்குத் தருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்களின் வாய்மை, நம்பகத்தன்மை போன்ற நற்பண்புகளைப் பற்றி அன்னார் கேள்விப்பட்ட போது அவர்களை வரவழைத்து, என் அடிமை மைசராவுடன் வணிகப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாமில் வணிகம் செய்து வர வேண்டும். மற்ற வணிகர்களுக்கும் கொடுத்து வந்ததை விடச் சிறப்பான பங்கை உங்களுக்குத் தருகிறேன் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள்.